தமிழ்ல பேசுறப்போ இல்லை அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம். அதே சில இடங்கள்ல அல்ல அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம். அப்போ இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை அல்ல ரெண்டுமே ஒன்று தானே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. தமிழர்கள் நாம பெரும்பாலும் பேச்சு வழக்குல இல்லைங்கிற சொல்ல பயன்படுத்தினாலும் மலையாளிகள் அவங்களுடைய பேச்சு வழக்குல அல்லங்கிற சொல்ல பெரும்பாலும் பயன்படுத்தினாலும் ரெண்டுத்தையும் பயன்படுத்த வேண்டிய இடம் வேற வேற. புரியல சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்தை மறுத்து அங்க அதுக்கு பதிலாக வேற ஒன்று வரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லைன்னு பயன்படுத்தக்கூடாது, அல்லன்னு தான் பயன்படுத்தணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு இவை காய்கள் அல்ல அப்படின்னு குறிப்பிடுமே தவிர அங்க இல்லைன்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது காய்கள் கிடையாது, ஆனா அது பழமாவோ இல்ல வேற ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே வைப்பகம் பேங்குக்கு போயிட்டு உங்கள்கிட்ட பேனா இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க அல்லன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா என்கிட்ட பேனா இல்ல, சோ வேற எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் அல்ல மற்றும் இல்லை என்ற சொல்லுக்கான வேறுபாடு. இதுலயே அன்றுன்னு ஒரு சொல் பயன்படுத்துவாங்க. அப்ப அதுக்கு என்ன பொருள்? எங்கெல்லாம் ஒருமையில குறிப்பிடுறோமோ அங்க அன்றுன்னு பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பன்மையில குறிப்பிடுறோமோ அங்கதான் அல்லன்னு பயன்படுத்தணும். என் நண்பன் பாரி இவன் அன்று, என் வகுப்பு நண்பர்கள் இவர்கள் அல்ல, என்னோட நண்பன் பாரி இந்த வகுப்பில் இல்லை. இதுதான் இந்த மூணுத்துக்குள்ள வேறுபாடு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஏக்கு பதிலா ஆனுக்கு பதிலா ஏவ மாத்தி போட்டா போச்சு, பெரிய குழப்பத்த மாதிரி பேசிடுவாங்க. ஆனா நம்மளுடைய தாய்மொழியை பேசும்பொழுது பிழை இல்லாம பேசணுங்கிற அந்த சிந்தனையை எது தடுக்குது? தப்பா தான் பேசினா என்ன அப்படின்னு தமிழ் மொழியை கேட்கிற நாம ஆங்கிலத்தை கேட்கறது இல்ல. தமிழே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா தான் இந்த காணொலியை பகிருங்க, கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுப்போம்.